वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால இந்த குளோபல் ஹெரிட்டேஜ் மியூசிக் அண்ட் ஆர்ட் ஃபெஸ்ட் 2025 கர்நாடகாவும் பார்த்தசாரதி சுவாமி சபாவும் சேர்ந்து நடத்துகிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கீழே நம்ம அத்தனை பேருக்குமே இன்னைக்கு கிஞ்சித் காலம் பகவத் அனுசந்தானத்தில் கழிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதையுமே இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். சுமார் 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கேரளத்தில் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரிங்கிற ஒரு மகான் குருவாயூரப்பனை பார்த்து நாராயணியம்னு 100 தசகம் கொண்ட பாகவதத்துடைய சாரமான கிரந்தத்தை முடிச்ச நாள் இன்னைக்கு. அப்பேற்பட்ட பவித்திரமான நாளில் நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு கீழே உபன்யாசம் பார்க்க போகிறோம். மன நிம்மதி தரும் கோபாலன் அப்படிங்கிற தலைப்பு. இன்னைக்கு பீப்புள் இன் மை ஜென்ரேஷன் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மன நிம்மதி, மென்டல் ஹெல்த்தோட ப்ரையாரிட்டியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியால் அப்பவே சொல்லிட்டு போயிருக்கார், மன ஏவகி மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோன்னு. இந்த மனசு இருக்கே, இதுதான் ஒரு மனுஷனுடைய டெஸ்டினியை டிஃபைன் பண்ணுறதான். அது எந்த அளவுக்குன்னா பந்தனத்தில் இருக்கணுமா இல்லை அவன் முக்திக்கு போனோமாங்கிற வரைக்கும் மனசுக்கு கண்ட்ரோல் இருக்கு. அப்பேற்பட்ட மனசை நிம்மதியாக வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை யார்கிட்ட ஒப்படைக்க போகிறோம் இன்னைக்குன்னா கோபாலன் ஒருத்தட்ட ஒப்படைக்க போகிறோம். ஏன் கோபாலன்? அடுத்த கேள்வி வரணும். மன நிம்மதி தரும் மாதவன் அப்படின்னா ஒரு ரைமிங்காக வந்திருக்குமே, எதுக்கு மன நிம்மதி தரும் கோபாலன் ஒரு தலைப்பு வச்சிருக்காருன்னா அங்கதான் புரந்தரதாசர்கிட்ட பதில் தேடி போனோம். இந்த மாதிரி என்ன கேள்வி வந்தாலுமே அவர் பதில ரிசர்வாயர் மாதிரி வச்சுட்டு இருப்பார். அப்பேற்பட்ட புரந்தரதாசர் ஒரு கிருதியில ரொம்ப அழகா சொல்றார், ದೊರೆಯತನದಲ್ಲಿ ನೋಡೆ ಧರಣಿ ದೇವಿಗೆ ರಮಣ, ಸಿರಿಯತನದಲ್ಲಿ ನೋಡೆ ಶ್ರೀಕಾಂತನು, ಹಿರಿಯತನದಲ್ಲಿ ನೋಡೆ சரசிஜோத்பவனைய, குருவுதனದಲ್ಲಿ ನೋಡೆ ஜெகதாதி குருவு. அதாவது இந்த ஜெகத்துல யாரையாவது நம்ம மதிக்கணும், அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னா 4 கேட்டகரி இருக்கான். 4த்துல ஏதாவது ஒன்று இருந்தா கூட அவளுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் சொசைட்டில. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவள்கிட்ட நிலம் இருக்கணும், இல்லைன்னா அத்தாரிட்டி இருக்கணும். பதவி இருந்தா அவளுக்கு மதிப்புண்டு. எல்லாமே பாசிட்டிவாகவே எடுத்துப்போம், நெகட்டிவே வேண்டாம். பதவி இருந்தால் மதிப்புண்டு. 2வது அவள்கிட்ட பணம் இருக்கணுமா. யார்கிட்ட பணம் இருக்கோ தேவ் கிவன் ரெஸ்பெக்ட் இன் த சொசைட்டி. 3வது அவள் வயசாக இருக்கணும், நம்மளை விட பெரியவாளை நம்ம மரியாதை பண்ணுறோம். 4வது ரொம்ப வசதியா அவள் குரு ஸ்தானத்தில் இருக்கணும். தே ஷுட் ஹவ் டாட் சம்திங் வேல்யூபிள் டு சம்ஒன். அப்படி இருந்தால் அவளை மதிக்கணும். ஒன்று பதவி இருக்கணும், இல்லை பணம் இருக்கணும், இல்லை வயசாக இருக்கணும், இல்லை குரு ஸ்தானத்தில் இருக்கணும். இந்த 4த்துல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நாம் அவளை மதிக்கிறோம். இப்போ இந்த 4மே ஒருத்தட்ட இருந்தா அவளை ரொம்ப மரியாதை பண்ணணும். இந்த 4மே அனந்தமா இன்ஃபைனைட் லெவல்ல ஒருத்தட்ட இருந்தா அவர் தான் பரமாத்மா. அப்படி யாராவது இருக்காளா? இன்னும் புரந்தரதாசரே கேட்டு அவரே பதில் சொல்றார், துரையதனதலி நோடே தரணி தேவிக ரமணா. இந்த நிலம்லாம் கொஞ்சம் இருக்கான்னு கேட்குறியாப்பா? நிலமெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அப்பேற்பட்ட பூமாதேவியே அவர்கிட்ட தான் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் டிக் ஆயிடுது. 2வது சிறியதனதலி நோடே ஸ்ரீகாந்தனும். எவ்வளோ பணம் வச்சிருக்கேன், வாட் இஸ் இஸ் நெட் அசெட்ஸ்ன்னு கேட்குறேன். அவருடைய நெட்வொர்த்து மகாலட்சுமிக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளவையும் அவரும் வச்சுருக்கார். ஏன்னா மகாலட்சுமி வக்ஷஸ்தலத்திலே வச்சுட்டு இருக்கிறவர் அவர். 2வதும் ஆயிடுச்சு. 3வது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 18, 20, 21 ஏதாவது கணக்கு இருக்கான்னா இல்லை. நம்ம எல்லாரை விட மூத்தவர் யாரோ பிரம்மா, பிதாமகர், ஆதியில வந்தவர். அந்த பிரம்மாவுக்கே இவர் தான் அப்பா. இப்போனா எல்லாரை விட மூத்தவர் இவர் தான். கடைசியில இவ்வளோலாம் இருந்துட்டா அவர் யாருக்கும் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்க முடியாது. ஹி வுடன்ட் ஹேவ் த டைம்னு பார்ப்போம். இல்லை, ஜெகதாதி குருவும் அவர் தான். இந்த என்னெல்லாம் ஞானம் நாங்கள் அடுத்து 1 மணி நேரம் பேச போகிறோமோ, இல்லை மார்கழியில் யார் யார் என்னெல்லாம் பேச போகிறாளோ அது எல்லா ஞானமும் வந்தது அவர்கிட்ட தான். இப்போ இது 4மே ஒருத்தட்ட இருக்குன்னா அவள் கிட்டேயே போக முடியாது. ஒன்று இருந்தாலே அவள் கிட்ட போக முடியாது. Z+ VIP செக்யூரிட்டி நிறைய இருக்கு. இப்போ இவர்கிட்ட போக முடியாது. இவர் எங்கே இருக்காருங்கிற கேள்வி அடுத்து நமக்கு வரும். அப்போ நம்ம திருப்பி புரந்தரதாசர்கிட்ட கேட்குறோம், தாசரே நீயே காட்டும் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு. இப்போ சொல்கிறார், இப்போ இந்த சங்கரா வித்யாசிரம் திருவான்மியூர்ல இருக்கே, நான் இப்போ உங்க எல்லாரையுமே துவாபர யுகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போறேன் டைம் டிராவல் மூலமா. ஸோ நம்ம இப்போ எல்லாரும் துவாபர யுகத்துல இருக்கோம். எங்க இருக்கோம்? உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டோம். இந்த பக்கம் அங்க காளிந்தி ஓடின்னு இருக்கு. இங்க எல்லாருக்கும் தெரியும் காளிந்தி ஓடின்னு இருக்கு. காளிந்தி காட்டி அந்த பக்கம் உனக்கு என்ன தெரியாதுன்னு கேட்கிறார் புரந்தரதாசர். பாருங்க, நிறைய மாடெல்லாம் இருக்கே, அதுக்கு நடுவில் உனக்கு ஏதாவது தெரியறதான்னு கேட்டார். ஆமாம்மா, மாட்டுக்கு நடுவில் ஒரு குழந்தை ரொம்ப அழகா கருப்பா ஏதோ பீதாம்பரம் எல்லாம் தரிச்சுட்டு தலையில மயிர்பீல் எல்லாம் வச்சுட்டு இருக்கானே, யார் இந்த குழந்தை? மாடு மேய்ச்சிட்டு இருக்கானே அப்படின்னா, இல்ல இவ்வளவு நேரம் நீ கேட்டே இல்லையா 4 விஷயம், 4மே வச்சுட்டு இருக்கிறது இந்த குழந்தை தான். ஈ பரிய சொபகு இன் யாவதேவரலி காணே
கோபீஜன பிரியா கோபால நல்லதேன்னு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற பரமாத்மா நமக்காக உங்களுக்காக கோபாலனா இறங்கி வந்தார். அப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? நமக்காக வந்தவர்கிட்ட தான் போய் கேட்கணுங்கிறதுனால மன நிம்மதி தரும் கோபாலன் பிரார்த்தனை பண்றோம். இதேதான் சுவாமி வேதாந்த தேசிகன் 20 ஸ்லோகத்துல கோபால விம்சத்தின்னு கோபாலனை பத்தி வர்ணிச்சிருக்க. அதை தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு 21ஆம் தேதி முடிச்சு 2 நாளா கேட்க போறோம். அந்த கோபால விம்சத்தியில முதல் ஸ்லோகம், வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ரொம்ப அழகான ஸ்லோகம், 2 வரிதான், ஆனா அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. முதல்லயே சொல்லிட்டார் எதுக்கு இந்த ஸ்லோகம்ங்கிறத ஆரம்பத்தையே சொல்லிட்டார். வந்தனம் பண்றேன். யாருக்கு வந்தனம் பண்றேன்? அதுதான் சுவாரஸ்யம். வந்தே விருந்தாவனச்சரம், எவன் விருந்தாவனத்தில் நடந்தானோ அவனுக்கு வந்தனங்கள். வந்தே வல்லவீஜன வல்லபம், எவன் வல்லவி ஜனங்கள் அதாவது கோபாலர்கள் கோபிகைகளுக்கு வல்லபனா இருக்கானோ அவனுக்கு வந்தனம். ஏன் தனியா கோபிகைகள்னு சொல்லணும்? அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? எத்தனையோ பக்தர்கள் இருக்கா, எத்தனையோ தாசர்கள் இருக்கா, எத்தனையோ ஆச்சாரியால் இருக்கா. ஏன் கோபிகைகள்னு வரும்போது அவளுக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகான கதை இருக்கு. உத்தவன் அப்படிங்கிறவர் கண்ணனுடைய பரம பக்தர். ஆனா அவருக்கு மனசுல கொஞ்சம் அகங்காரம் வந்துட்டு, நான் தான் கிருஷ்ணனுடைய பக்தன்னு. அப்பதான் கிருஷ்ணர் சொன்னார், போய் பிருந்தாவனம் போயிட்டு வாங்க, நல்ல டூரா இருக்கும் அப்படின்னு. நம்மள மாதிரி அவரும் பிருந்தாவனத்துக்கு கிளம்பும் போது அங்க இருக்கிற கோபிகைகள் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து கிருஷ்ணர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, வந்தே நந்தவிரஜ ஸ்திரீனாம் பாதரேணும் அபீக்ஷ்ணஷா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம்ங்கிற. கிருஷ்ணா, நான் கோபிகைகளுக்கு நமஸ்காரமே பண்ண மாட்டேன் கிருஷ்ணான்னு. கிருஷ்ணருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்? நான் கோபிகைகளுடைய பாதத்துக்குமே நமஸ்காரம் பண்ண மாட்டேன் கிருஷ்ணா. ஏன்பா? கோபிகைகளுடைய பாதம் பட்ட அந்த மண் இருக்கே, அந்த மண்ணுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். ஏன்னா அந்த கோபிகைகளுடைய பக்தினால விருந்தாவனம் மட்டும் இன்னைக்கு நல்லா இல்ல, புனாதி புவனத்ரயம் 3 லோகங்களும் அவளுடைய பக்தியினால பவித்திரமாயிருக்கு. அப்பேற்பட்ட கோபிகைகளுக்கு வல்லபனாய் நாதனாய் இருக்கிறவனே அவனுக்கு வந்தனங்கள். 3வது சொல்றார், ஜெயந்தி சம்பவம் தாம, எவன் ஜெயந்தி என்று பிறந்தானோ. அடுத்த கேள்வி, என்ன ஜெயந்தி? வராக ஜெயந்தியா, கூர்ம ஜெயந்தியா, ஏதாவது ஜெயந்தி வரணுமேனா? இதுதான் தெர் இஸ் a பியூட்டிஃபுல் பாயிண்ட். நம்ம ஆச்சாரியாலாம் சொல்றா, ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லிட்டாலே என்ன ஜெயந்தின்னு கேட்கக்கூடாதான். ஏன்னா ஜெயந்தியுடைய மீனிங்கே ஸ்ரீமத் ஆச்சாரியால் எடுக்கிறார், ரோஹிணியாம் அர்த்தராத்திரே தூ யதா காலாஷ்டமி பவேத் ஜெயந்தி நாம சாப்ரோக்தா சர்வ பாவ பிரணாசினி. ஜெயந்தினா என்ன? ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, அர்த்தராத்திரி இதெல்லாம் சேர்ந்து எப்போ வருதோ அதுதான் ஜெயந்தி. அந்த காலத்துல கிருஷ்ணனுக்கு அர்க்கியம் விட்டு யார் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு சர்வ பாப பிரணாசினி, எல்லா பாவத்தையும் அடிக்கக்கூடிய க்ஷணமா இருக்கு. அந்த நேரத்துல எவன் பிறந்தானோ அவனுக்கு வந்தனங்கள். 4வதா எடுக்கிறார், வைஜெயந்தி விபூஷணம், யார் வைஜெயந்திங்கிற வனமாலியை சாத்தின் இருக்கானோ அவனுக்கு வந்தனங்கள். இப்போ முதல்ல சொன்னார், பிருந்தாவனத்தில் நடந்தான் எவனோ அவனுக்கு வந்தனங்கள். வல்லவி ஜனங்கள் கோபிகைகளுக்கு வல்லபனா இருக்கிறவனுக்கு வந்தனங்கள். யார் ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தானோ அவனுக்கு வந்தனங்கள். வைஜெயந்திங்கிற வனமாலியை யார் சாத்தின் இருக்கானோ அவனுக்கு வந்தனங்கள். இதெல்லாம் சொன்னாரு. எவன்னே சொல்லலையே. எவன் 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 வந்ததே, அந்த எவன் அவன் சொல்லவே இல்லை. ஏங்கிற சுவாரஸ்யம் இந்த ஸ்லோகத்துல விசேஷணங்கள் மட்டும்தான் இருக்கும், விசேஷமே இருக்காது. அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்பேற்பட்டவர் 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 இவருக்கு வந்தனங்கள் தான் இருக்குமே தவிர நவுனே இருக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய விசேஷம். ஏன்னு கேட்டா, இந்த 4 அட்ஜெக்டிவையும் சொன்னா யாரு நவுன்கிற அடுத்த கேள்வியே வராது. யாரு விருந்தாவனத்தில் நடந்தா, யாரு வல்லவி ஜனங்களுக்கு வல்லபனா இருக்கா, யார் ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தா, யார் வனமாலியை சாத்திட்டு இருக்கா? ஒருத்தர் தான். வனமாதி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி. யார் அது? ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு. இங்க யாரு பாடின்னு இருக்கோம்? வாசுதேவோ பிரக்ஷது. அப்பேற்பட்ட வாசுதேவனே உனக்கு தான் வந்தனங்கள்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அதை கடைசியில பார்ப்போம். 2வது ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். வாசாம் நிஜாங்க ரசிகாம் பிரசமீக்ஷமானோ வக்ராரவிந்த வினிவேஷித பாஞ்சஜன்யா வர்ணத்ரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி. ஜெயதி முதல் ஸ்லோகத்துல வந்தனம்னர், இந்த ஸ்லோகத்துல ஜெயதி உனக்கு ஜெயம் உண்டாகட்டும்னுட்டார். யாருக்கு ஜெயம் உண்டாகணும்? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா ராமன் இல்லை, கண்ணனியே சக்கரவர்த்திங்கிறார் சுவாமி தேசிகன். வல்லவ ஜனங்கள் கோபிகைகளுக்கு கோபாலர்களுக்கு சக்கரவர்த்தியா இருப்பவனே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். நீ எப்படி இருக்க? வர்ணத்ரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ. இப்ப நம்ம ரொம்ப இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். இங்க ஒரு பெரிய 8 இதழ் கொண்ட தாமரை இருக்கான். இது எப்பேற்பட்ட தாமரை? புண்டரீகம், வெள்ளை தாமரை இருக்கு.
18 இதழ், அதுக்கு நடுவுல ஒரு திரிகோணம், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கான். இந்த ட்ரையாங்கிளை சுத்தி ஏதாவது இருக்கான்னா வர்ண திரிகோணம்ங்கிற சுத்தி அக்ஷரங்கள் இருக்கான். கோபாலங்கிற அக்ஷரம் பொதித்த ஒரு ட்ரையாங்கிள், அது ஒரு தாமரையில இருக்கு. அந்த தாமரைக்கு நடுவுல பத்தாசனம் நன்னா அவன் இருக்கான் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கான்? வக்திராரவிந்த வினிவேஷித பாஞ்சஜன்யா, அவனுடைய முகத்துல பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை வச்சுருக்கானா. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? வாசாம் நிஜாங்க ரசிகாம் பிரசமீக்ஷமானோ, வாக் அப்படிங்கிற சரஸ்வதி தேவி இதெல்லாம் உட்காந்து மடியில உட்காந்து இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஏன் இவ்வளோ வர்ணனம் வரணும்னா இதுல ஒரு சூக்ஷ்மம். சுவாமி தேசிகன் கோபால அஷ்டதசாட்சரி மந்திரத்தையே இந்த ஸ்லோக ரூபமா கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்துக்கு என்ன பலன் அப்படின்னா பெரியவாள்லாம் எடுக்கிறா. ஒண்ணு, நல்ல ஞானம் வரும். ஹிருதிபோத துக்த ரசவாசனாக்கிருதே பரிநிர்மிதாவிவ பயோஜ தல்லனோ அபவர்க்க மார்க்க பரிபோதனாயமே சரணதவேஷ கிமு சின்ன பல்லவன்னு ராஜகோபால சுவாமியை பார்த்து ராகவேந்திர சுவாமிகளே பாடியிருக்கார். அதாவது கோபாலா, உன்னுடைய தாமரை ஒத்திய பாதம் என்னுடைய மனசுல பூக்கணும். எப்படி ஒரு பாண்டுல தாமரை பூக்கிறதோ அந்த மாதிரி மனசுல பூத்த க்ஷணத்துல அஜ்ஞானம் நீங்கி ஞானம் வேணும். பேர்பட்ட ஞானத்தை கொடுக்குற ஸ்லோகம். ரெண்டாவது, சத்சந்தான பிராப்தி, சந்தான கோபாலன பிரார்த்தனை பண்ணா நல்லா குழந்தை பிறக்குங்கிறது இன்னொரு பலன். இதுதான் ரெண்டாவது ஸ்லோகத்துடைய மகத்துவம். இதுல நான் முதல் ஸ்லோகத்தை முடிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சுமார் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன மகத்துவம் அந்த ஸ்லோகத்துக்குன்னா, it is not just the adjectives of Krishna that Swami Vedanta Deshika had mentioned in the shloka. ஒரு குணத்துக்கும் ஒரு விசேஷணத்துக்குமே பகவானுடைய ஒரு குவாலிட்டி, அவர் எதுக்காக வந்தாருங்கிற ஒரு குவாலிட்டியை அவர் உள்ள பதிச்சுட்டு போயிருக்காரு. முதல்ல நான் சொன்னேன், அவர் விருந்தாவனத்துல நடந்தார், விருந்தாவன சரம் வந்தேனர். விருந்தாவனத்துல நடந்ததுல நமக்கு என்ன தெரியுதுன்னா பகவானுடைய வாத்சல்யம் தெரியுது, அவனுடைய தாய் உள்ளம் தெரியுது. ஏன்னா வைகுண்டத்துல இருக்கிற பகவான், யோகசாயில இருக்கிற பகவான், க்ஷீராப்தியில இருக்கிற பகவான் நமக்காக விருந்தாவனத்து மண்ணில நடந்தார். அப்பேற்பட்டது அவருடைய வாத்சல்யம். ரெண்டாவது, வல்லவிய ஜன வல்லபம்னு சொல்லும் போது கோபிகைகள் கோபாலர்களோட தான் சேர்ந்தார். அவரோட ஆடியன்ஸ் எப்பேற்பட்டவா, அவருடைய கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனி, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இடக்கை வழக்கை ஆச்சாரம் தெரிவாளோட ஏன் சேர்ந்தார் அப்படின்னா அது அவருடைய சௌஷீல்யம். எங்க வேணா இருக்கலாம், ஆனா யார் வேணா பற்றலாம். அதுதான் பகவானுடைய மகத்துவம். மூணாவது, ரொம்ப அழகானது, அவருடைய சௌலபியம். பெருமாள் நான் எங்கேயோ உட்காண்டு உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லலை. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம், நானே வருவேன் அப்படின்னு சொன்னது அவருடைய சௌலபியம். அதுதான் ஜெயந்தி சம்பவம் தாம. ஆனா இது எல்லாம் இருந்தாலுமே அவர்தான் பரமாத்மான்னு காட்டுறதுக்கு அந்த வனமாலி, அந்த வைஜெயந்தி, அதுதான் அவருடைய சுவாமித்வம். வாத்சல்யம், சௌஷீல்யம், சௌலபியம், சுவாமித்வம், இது எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்துல காட்டினது சுவாமி தேசிகனுடைய மகிமை. இந்த மாதிரி சூக்ஷ்மம் நிறைய சொல்லியிருக்கார். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல என்னெல்லாம் சொன்னார்னு பார்க்கறதுக்கு அடியனுடைய சகபாட்டி ரோஷன் சுவாமி வரார். அடியன் வகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் எடுத்த பல அர்ச்சாவதாரங்களில் ஒன்றாய் விளங்கக்கூடிய மன்னார்குடி ராஜகோபாலனை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த இந்த கோபால அம்சத்தை இன்றைய நாள் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கோபால அம்சத்தின் 3வது ஸ்லோகம் தொடங்கி 5வது ஸ்லோகம் வரையிலும் அடியன் விளக்கவிருக்கிறேன். ஆம்நாய கந்திருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ரா விலேக்ஷண மனுக்ஷண மந்தஹாசம் கோபால டிம்பவபுஷம் குஹனா ஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயமவைமி பரம் புமாம்சம். மிகவும் அழகான ஸ்லோகம் இது. பதார்த்தத்தை அனுபவிப்போம். ஆம்நாய என்றால் வேதங்கள், கந்தி என்றால் ஸ்மெல், கந்தம். வேதங்களுக்கே கந்தத்தை கொடுத்தவன் அப்படின்னு பெருமாளை பற்றி தேசிகன் எடுக்கிறார். வேதங்கள்லாம் என்ன பர்ஃப்யூமா போட்டிருந்து அதுக்கு எங்க இந்த ஸ்மெல் வந்தது அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. பெருமாளுடைய காதில் இருந்து 2 அசுரர்கள் தோன்றினார்கள். ஒருத்தனுக்கு மது அப்படின்ற பேர், இன்னொருத்தனுக்கு கைட்டவன் அப்படின்ற பேர். இவ 2 பேரும் பிரம்மாவிடம் அந்த வேதங்களை திருடி சென்று பாத்தாள லோகத்துல சிறை வைக்கிறாளாம். அப்போ பெருமாள் அந்த வேதத்தை மீட்கிறதுக்காக பாத்தாள லோகம் வரைக்கும் சென்று இந்த அசுரர்களை பூச்சி நசுக்கி போடுற மாதிரி வதம் செய்து விட்டார். அப்படியே இந்த வேதங்களை மீட்டு கொடுத்தார். அப்போ இந்த அசுரர்கள் தீண்டியபடியால் வேதங்களுக்கு துர்கந்தம் வீச ஆரம்பிக்கிறதா. அந்த துர்கந்தத்தை தொலைக்கிறதுக்காக திருவெந்தளூர் அப்படின்ற கஷேத்திரத்துக்கு பெருமாளை குறித்து இந்த வேதங்கள்லாம் தபஸ் பண்றதுதான். அப்போ பெருமாள் இந்த வேதங்களை கட்டி பிடிச்சிருந்தாராம். வேதங்களுக்கு நறுமணம் வீச ஆரம்பிக்கிறதாம். இதுக்கு என்ன,
இந்த பெருமாள் தானே இந்த வேதங்களுக்கே நறுமணத்தை கொடுத்தார். அதனால இந்த பெருமாளுக்கு பரிமள ரங்கநாதர் அப்படின்ற அழகான பேர். அப்பேற்பட்ட பெருமாளை தான் ஆம்நாய கந்தி அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் முதல் வரியில எடுக்கிறார். ஆம்நாய கந்தி, எவன் ஒருத்தன் வாயிலிருந்து வேதங்களே வந்ததோ, எவன் ஒருத்தன் வேதங்களுக்கே கந்தத்தை கொடுத்தானோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ, ருதித ஸ்புரிதாதரோஷ்டம், ருதிதஹா என்றால் அழுது, அவர் அழுதுன்னு இருக்கானோ. எப்படி ஸ்புரிதாதரோஷ்டம், அவர் உடனே துடிக்க துடிக்க, சின்ன குழந்தை எவ்வளவு சென்சிட்டிவா அழுமோ அதே போல இவரும் அழுதுன்னு இருக்காரு, படபடான்னு ஆடுறதான். ஆஸ்ரா விலேக்ஷனஹா, கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சு வழிஞ்சு வருதான். இது ஏன்னா ஒரு சர்க்கிளா ஒரு ரீசனே இருக்கு. என்னன்னா கம்சன் பயப்பட்டு இருந்தானா, ஏன்னா தன்னை கொல்ல போற அந்த குழந்தை இந்த கோகுலத்துல சுகமா வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தையே வதம் செய்யறதுக்காக பூத்தனா அப்படின்னு அரக்கிய அனுப்புறானா இந்த கம்சன். இப்போ பூத்தனா வந்து டாக்டர் பூத்தனா டாக்டரேட் பண்ணி வச்சிருக்கா. எதுலன்னு கேளுங்க, பூத்தனா பாலகாத்தினி, குழந்தைகளை கொடுறதுல ஒரு பெரிய டாக்டரேட் பண்ணி வச்சிருக்கா. அவ்வளோ நல்ல ரெஸ்யூமே இவருக்கு. அப்போ இவ போய் அந்த காலத்துல இவ சுமாரா இருப்பா. அதனால கோபிகா ஸ்திரீகள் என்ன ஃபேஷன், என்ன இன்னைக்கெல்லாம் ஃபேஷன் இருக்குல்ல, அதே போல அந்த காலத்துலயும் ஒரு ஃபேஷன் இருந்தது. அவளை இந்த ஃபேஷன்ல ஆபரணங்கள் வஸ்திரங்கள்லாம் தரிச்சுப்பாலோ, அவள் அதே ஃபேஷன்ல இந்த வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு ஒரு கோபிகா ஸ்திரீ போல கோகுலத்துக்குள்ள போறா. இவளுக்கு கிருஷ்ணர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அதனால ஒவ்வொரு குழந்தைய கொண்டுட்டு போலாம், வதம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போறா. இப்போது கிருஷ்ணர் நினைக்கிறாரா, எந்த குழந்தையும் எனக்காக தன் உயிரை இழக்க கூடாது அப்படின்னு ஆழ ஆரம்பிக்கிறானா கிருஷ்ணர். சரி, இந்த குழந்தையே முதலில் வதம் செய்யலாம் அப்படின்னு பூத்தனை கிருஷ்ணருடைய ஆத்துக்கு போறா. இப்போதான் யசோதை கிருஷ்ணருக்கு பால் கொடுத்து முடிச்சிருக்கா. அப்போ கிருஷ்ணருக்கு இன்னும் பசி எடுக்குது. அவர் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார், சாப்பிட்டுட்டே இருப்பார் கிருஷ்ணர். நம்ம வந்து துவாரகைக்கெல்லாம் போனா அவன் கிருஷ்ணருக்கு 56 டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுப்பா. அதே போல கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டே இருப்பார், கிருஷ்ணருக்கு பசிக்கிறது. இப்போ பூத்தனா சொல்றானா, ஐ வில் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்நாய கந்திருதித ஸ்புரிதாத ரோஷ்டம் ஆஸ்ரா விலேக்ஷனா, தன் மணியில் அமர்த்தி வைக்கும் போது எவன் ஒருத்தன் வாயில இருந்த வேதங்களே வந்ததோ, எவன் ஒருத்தன் வேதங்களுக்கே நறுமணத்தை கொடுத்தானோ அவன் உதடு துடிக்க துடிக்க கண்ணில் அந்த கண்ணீர் மல்க பசினால அழறானா. இப்போ பூத்தனை இந்த குழந்தைய பார்த்து சொல்றா, டேய் நான் உன்னை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு இவள் சொல்றா. அப்போ கிருஷ்ணர் பதில் அளிக்க வேண்டாமா? இது வரைக்கும் சுவாமி வேதாந்த தேசிகன் ஆஸ்ரா விலேக்ஷனா அழுதுன்னு இருக்கார் அப்படின்னு எடுக்கிறார். ஆனா இங்க மட்டும் விடல, வேற லெவலுக்கு எடுத்துன்னு போறார். மனுக்ஷண மந்தஹாசம், அதே க்ஷணத்தில் கிருஷ்ணர் என்ன பண்றாரா, பதில் கொடுக்கணும்ல, சர்க்காஸ்டிக்கா சிரிக்கிறார். மந்தஹாசம், கஞ்சாடியால் காட்டுறார், யார் யாரை கொல்ல போறான்னு பார்த்துடலாம். ஸோ நீயா நானா ஒரு போட்டி நடந்துட்டு இருக்குங்க. அப்போ பூத்தனா என்ன பண்றா, தன் மடியில கிருஷ்ணரை அமர்த்தி கொண்டு பால் கொடுக்குற அப்படின்ற பேரில் விஷத்தை கொடுக்குறா. கோபால டிம்ப விஷம் குஹனாஜரண்யாக, குஹனாஜரணி ஒரு ஃபேக் அம்மா போல, கோபிகா ஸ்திரீ போல இவள் வந்து வேடம் தரித்து வந்திருக்காள. இவள் வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுக்குற அப்படின்ற பேர்ல விஷத்தை கொடுத்தார். நான் முன்னாடியே சொன்னால கிருஷ்ணர் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார், விஷத்தையும் சாப்பிட்டுட்டார். அப்படியே பூத்தனாவுடைய உயிரையும் உண்டு விட்டார் பெருமாள். குணாஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்பு மாம்சம், அவளுடைய பிராணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாராம் கிருஷ்ணர். அதான் பிராணஸ்தனந்தையா அவைமி பரம்பு மாம்சம். பேர்பட்டவர் யார்? சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணரை இந்த உலகத்தை காத்து சம்ரட்சிக்கவர் அப்படின்னு எடுக்கிறார். இதே போல பெரியாழ்வாரும் பாசுரத்துல எடுக்கிறார், இவன் ஆயர் புத்திரன் அல்ல அருந்தெய்வம், இவன் வந்து ஆயர் குலத்துல பிறந்த சின்ன குழந்தை இல்லப்பா, இவன் தான் இந்த உலகத்தை காத்து சம்ரட்சித்து சிருஷ்டிக்கிறவன் அழிக்கிறவன், இவன் தான் பரமாத்மா, இவன் தான் இங்க கோகுலத்துக்கு வந்து லீலைகள் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். மறைமுகமாகவும் இந்த பூத்தனாவதத்தை ஸ்மரித்தல் என்ன பலன் அப்படின்னு எடுக்கிறார். நம்ம உயிரை விடும்போது என்னத்தை பத்தி நினைக்கிறோமோ அதுவாகவே அடுத்த ஜென்மத்தில் ஆயிடுவோம். எக்ஸாம்பிள் இருக்கான்னு கேட்டால் ஜடபரதனுடைய கதை. அவன் வந்து தன் உயிரை விடும்போது ஒரு மானை பற்றி ஸ்மரித்தான், அடுத்த ஜென்மத்தில் மானாகவே மாறிவிட்டான். அப்போ இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எவன் ஒருத்தன் பூத்தனையிடம் கிருஷ்ணர் பால் குடித்தார் அப்படின்னு அதை ஸ்மரிக்கிறானோ தன் உயிரை விடும்போது அவனுக்கு இன்னொரு அம்மாவிடம் பால் குடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அர்த்தம் என்னது, அவனுக்கு இன்னொரு ஜென்மம் இல்லை, மோட்சம் நிச்சயம் அப்படின்னு கிருஷ்ணர் சைன் போட்டு கொடுத்துருக்கார். அந்த அஷூரன்ஸை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் எடுத்து காட்டுறார். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணருடைய இன்னசென்ஸ், சின்ன குழந்தைய எப்படி பூத்தனை கொன்றார் அப்படின்னு
அனுபவித்தோம். அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணருடைய பாலச்சேஷ்டிதங்களை அனுபவிக்கலாம். ஆவிர்பவத்வநிபృతాభరణம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைகச்சரணம் நிபృతాண்யபாதம் தத்னாநிமந்தமுகரேண நிபத்ததாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீதநாட்யம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணருடைய வர்ணனை பண்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். கிருஷ்ணர் எப்படி இருக்காராம், ஜாஜ்வல்யமாக ஜொலிக்கக்கூடிய ஆபரணங்களை தரிச்சுருக்காராம். கிருஷ்ணர் தரித்து கொண்டு என்ன பண்றார், தத்னா நிமந்த முகரேன நிபத்ததாளம். யசோதை நந்தகோபால டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கா. அப்போ அவள் வெண்ணெய் கடைஞ்சுட்டு இருக்கா. அப்போ வெண்ணெய் கடையும் போது மத்து டக் 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 அப்படின்னு சப்தம் தான் ஏற்படுத்துறதா. அந்த சப்தத்தை தாளமாக வைத்துக் கொண்டு கிருஷ்ணர் நாட்டியம் ஆடுறார். எப்படி நாட்டியம் ஆடுறார், ஆகுஞ்சிதை கச்சரணம் நிபృతాண்ய பாதம். ஒரு காலை மேல தூக்கி கொண்டு ஒரு பாதத்தை தரையில் வைத்துக் கொண்டு சுத்தி சுத்தி ஆடுறாராம் கிருஷ்ணர். ஏன் ஆடுறார், நவநீத நாட்டியம், நவநீதத்துக்காக நாட்டியம் செய்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நான் இப்ப நாட்டியம் ஆடுவேன், அம்மா இதை அனுபவிச்சு எனக்கு வெண்ணெய் உருண்டையெல்லாம் கொடுப்பா அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம யூஎஸ்க்கெல்லாம் போனா ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருப்பா. அவளுக்கும் கிருஷ்ணர் கேஸ் தான். அவள் கிருஷ்ணர்கிட்ட கத்துன்னு தான் இதெல்லாம் பண்றா. என்னன்னா அவர் தெருவில் போய் டான்ஸ் நிருத்தியம்லாம் பண்ணுவா. அதை பார்த்துட்டு நாம் அவளுக்கு சம்பாவனை கொடுத்துட்டு போனோம். அப்படியே கிருஷ்ணர் நாட்டியம் ஆடுறார். யசோதை அந்த நாட்டியத்தை அனுபவிக்கிறார். ரொம்ப ஆனந்தம். எப்பேற்பட்ட ஆனந்தமா, வைகுண்டத்துல என்ன ஆனந்தம் நமக்கு கிடைக்குமோ அதே ஆனந்தம் இவளுக்கு நந்த பவனத்திலே கிடைச்சிருது. அதனால நாதஸ்ய நந்த பவனே, அந்த நந்த பவனமானது ஆனந்த பவனமாக மாறிவிட்டது அப்படின்னு தேசிகன் அழகா எடுக்கிறார். இன்னைக்கு நாராயணியம் டே வேற, அதனால நாராயணியர்ல ஒரு ஸ்லோகம் சொல்லாம விடலாமா? சுவாமி பட்டத்திரில் ரொம்ப அழகா தன் பக்தியோட வெளிப்படுத்தியிருக்கார். என்னன்னா, பிரதிநவ நவநீதம் கோபிகா தத்தமிச்சன் கலபதம் உபகாயன் கோமளம் குவாப நிருத்யம் சதயுபதி லோகைஹி அர்ப்பிதம் சர்பிரஷ்ணன் வச்சன நவ விபக்வம் துக்தமாப்யாபிபஸ்வம். அழகான ஸ்லோகம். சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணர் ஆபரணங்கள் குலுங்க குலுங்க வெண்ணைக்காக ஆடுறார் அப்படின்னு பட்டத்திரில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகன் வருத்தப்படுறாராம். ஏன்னா அவரால் யசோதை கண்ட அனுபவத்தை அவரால் அனுபவிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறாராம். அதனால ஆவிர்பவத் மணிபிருத்தாபரணம் புரஸ்தாத்து, ஆவிர்பவிச்சிரு, and show the divine form to my inner eyes அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்துல அழகா எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகமான 5வது ஸ்லோகத்துக்கு ஒரு பீட்டுக்கே ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையை அனுபவிப்போம். காலமேகம் அப்படின்னு ஒரு புலவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர் ஒரு முறை அரசனுடைய சபைக்கு போகும்போது அரசனுடைய சபையில இருக்கும் புலவர்களுக்கும் இவருக்கும் ஆகாரம். அதனால இவாளா ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறா. இப்போ என்ன ஆகுதாம், இந்த புலவர்கள் காலமேகத்தை டெஸ்ட் பண்ண போறா. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் யமகண்டம். அது நேரத்துக்கு பேர் இல்லை, யமகண்டம்னா நம்ம மூவிலாம் பார்த்துருக்கோமே, கும்பி பாக்கம் கிருமி போஜனம் எல்லாம் பார்த்துருப்போம்ல. அதே போல இந்த புலவர்கள்லாம் காலமேகத்துக்கு ஒரு வரி கொடுப்பாலாம். அந்த வரியை வைத்துக்கொண்டு இவர் ஒரு பாடலை பாட வேண்டும். அந்த பாடலை பாடலைன்னா இவர் போட்டு பொறிச்சு எடுத்துருவா பஜ்ஜி மாதிரி இந்த சுடுற எண்ணெயில. ஸோ இப்படி நடக்கும்போது வரி கொடுக்குறா, ஈ ஏற மலை குலுங்க. ரொம்ப ஹார்டான வரி, எனக்கெல்லாம் இது கொடுத்துருந்தா எனக்கு புரிஞ்சிருக்காது. அந்த காலமேகம் அவ்வளோ அழகா அட்வான்டேஜா எடுத்துட்டு ரொம்ப அழகா பாடுறார். சாராம்சம் என்னன்னா, யசோதை கிருஷ்ணரை கட்டி போட்டிருக்கா. கிருஷ்ணருக்கு அப்போ கையில புண்ணு இருந்திருக்கு. அந்த புண்ணு மேல ஒரு ஈ அக்கார கிருஷ்ணர் குலுங்கிட்டார். புண்ணை தொட்ட மைசிலரும் நம்ம குலுங்குவோம். கிருஷ்ணருடைய உடலுக்குள்ள சரீரத்துக்குள்ளதான இந்த பூமியே இருக்கு, பூமிக்குள்ளதான மலைகளே இருக்கு. கிருஷ்ணர் குலுங்கும் போது இந்த மலைகளும் குலுங்கித்து அப்படின்னு அழகா எடுக்கிறார். அதான் நீ ஏற மலை குலுங்க அப்படின்னு அழகா எடுக்கிறார். இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா? கிருஷ்ணருக்கு எங்கேருந்து புண்ணு வர போறது அப்படின்னு கேட்டால் சுவாமி வேதாந்த தேசிகன் அடுத்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். ஹர்த்தும் கும்பே விநிஹித கரஸ்வாது ஹையங்கவீனம் திருஷ்ட்வா தாம கிரஹண சதுலா மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலித பதோ நாபகச்சன்ன திருஷ்டன் வித்யா கோப சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. ஒரு சீன் செட் பண்ணி இருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். என்னன்னா, யசோதை கிருஷ்ணருக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ கிருஷ்ணர் பால் குடிச்சுட்டு இருக்கார். யசோதைக்கு அப்போதான் ஞாபகம் வருதா, கிச்சன்ல இன்ஸ்டா பாட்ல பால் கொதிக்க வச்சிருக்கா.
பால் பொங்கிட போறது அப்படின்னு உள்ள போய் ஓடி போய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு போறா. கிருஷ்ணருக்கு பால் பொங்குறதோ இல்லையோ அவர் பொங்கி ஒழியுது. நான் இம்பார்ட்டண்டா இல்லை அந்த பால் இம்பார்ட்டண்டா அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கீழே ஒரு கல் இருக்கான். அந்த கல் எடுத்து யசோதை கஷ்டப்பட்டு கடைஞ்சி வச்சு அந்த வெண்ணெயை ஒரு பானையில போட்டு வச்சிருக்கா. அந்த பானையை டப்பார்னு உடைச்சிட்டாரு கிருஷ்ணர். அப்போ அந்த பானையிலேருந்து வெண்ணெயும் தயிரும் மோரும் எல்லாம் கொட்டின்னு வருது. இது கிருஷ்ணர் இந்த லீலை படத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தார். என்னன்னா, நான் போட்டு உடைப்பேன், அம்மா சத்தத்துக்கு ஏற்ப வெளில வருவா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஞாபக சின்ன திஷ்டுன்னு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி சைட்ல போய் நின்றுடுவேன் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தார். இந்த வெண்ணெயை சுவைத்தாரா கிருஷ்ணர், பிடிச்சி போச்சு. வெண்ணெயை சாப்பிட்டுட்டே இருக்காரு கிருஷ்ணர், குரங்குக்கு எல்லாம் கொடுக்குறார். அப்போ என்ன நடக்கிறதா, யசோதை சத்தத்துக்கு ஏற்ப வெளில வருவா. கிருஷ்ணர் பார்த்தாலும் கிருஷ்ணர் எப்படி படுத்துட்டு இருக்காரு, இந்த தயிரும் வெண்ணையும் எல்லாம் ஒட்டி இருக்கு, அது மேல கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கா. பெரியவாளை ஹாஸ்யத்துக்காக எடுப்பா. க்ஷீரார்ணவத்தில் பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாள் இப்பொழுது மோரார்ணவத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு கிருஷ்ணர் அப்படி படுத்துட்டு இருக்காராம். அப்போ யசோதை கோவம் வந்து, எடுத்தாம குழந்தை அடிக்க போறேன் அப்படின்னு திருஷ்டாதாம கிரகணச்சுத்தலா மாத்திரம் ஜாத்தரோஷம் கையில ஒரு தாம பிடித்து கொண்டு இந்த கிருஷ்ணரை துரத்தின்றே ஓடுறான். பட்டாருன்னு அடி போட்டா யசோதை. அப்போ கிருஷ்ணருக்கு புண் ஏற்பட்டுருதான். அப்போ அவர் வலி தாங்க முடியாமல் அதே இடத்துல குதிக்கிறாராம். மாத்திரம் ஜாத்தரோஷம் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். இப்போ அதே இடத்துல குதிக்கிறார். ஞாபக சின்ன கிருஷ்ணன் அவர் போட்ட பிளான்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. மித்யா கோப சபதனயனே மீலையன் விஸ்வகோப்தா. இவன் யார், அம்மா கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன் இந்த கோகுலத்துல, இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்டு ஐ வுட் லைக் டு ரீட்ரேட் திஸ் பாயிண்ட். ஆயர் புத்திரன் நல்ல நருந்தேவம் அப்படின்னு பெரியாழ்வார் எடுத்திருந்தார். இவன் யாருன்னு தெரியுமா, தன் கண் பார்வையால் கஞ்சாடையால் இந்த உலகத்தையே பஸ்மமாக்கக்கூடிய அந்த சக்தி உடையவன் இந்த பெருமாள் பரமாத்மா பரபிரம்மன். இவன் அவன்தான் அம்மா கிட்ட அந்த தயையோட அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். சுவாமி தேசிகன் தயா சதகத்துல முதல் ஸ்லோகத்தை எடுக்கிறார். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னு அழகா எடுக்கிறார். அதே போல அவ்வளோ தயையோட இருக்கும் இந்த கிருஷ்ணர். இதை பற்றி ஊத்துக்காடு வெங்கட சுபேர் ஒரு வரி எடுக்கிறார். எங்கும் நிறைந்துள்ள பரபிரமம் அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோதா அப்படின்னு அழகா எடுக்கிறார் ஊத்துக்காடு வெங்கட சுபேர். அப்பேற்பட்ட இந்த 3 ஸ்லோகங்களை இப்பொழுது அனுபவித்தோம். அடையனுடைய சகபாட்டியான ஒருத்தர் 6, 7 அந்த 2 ஸ்லோகங்களையும் இப்பொழுது நமக்கு விளக்குவார். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்ரீ குருभ्यो நமः. व्रजयोषित् अपांग वेदनीयं मथुरा भाग्यम अनन्य भोग्यम ईडे वसुदेव वधू स्तनंदयम तत् किमपि ब्रह्म किशोर भावदृश्यम. व्रजयोषित् अपांग வேதனீயம். व्रजकुलத்தில் கோகுலத்தில் இடைப்பெண்கள் வசிக்கக்கூடிய கோகுலத்தில் மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் ஈடே கடை கண்களால் ஆதிசங்கர பகவத்பாதால் கூட கனகதாரா ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறார். அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆශ්‍රயந்தி பிருங்காங்கனேவ முகுலா பரணம் தமாலம் அங்கீர்கிருதா கில விபூஷித அபாக லீலா அப்படின்னு எடுக்கிறார். கடை அங்க இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள்லாம் தன்னுடைய கடை கண்களால கண்ணனை கட்டி போட்டாலாம். மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் ஈடே. அப்படி அந்த கண்ணன் பிறந்ததுனால அவனுடைய அப்பா அம்மாக்கு மட்டும் பெருமை கிடையாதாம். மதுரா பாக்யம், முழு மதுரா நகரமே பாக்கியசாலிகளாம். அனன்ய போக்யம் ஈடே, போக்கிய வஸ்துவான அந்த பரமாத்மாவுடைய ஒவ்வொரு பரமை காந்திகளும் கடும் தவம் இருந்து காத்து கொண்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள்லாம் தன்னுடைய கடை கண்களால கண்ணனை கட்டி போட்டு அவன் அடைஞ்சிடறாளாம். எளியவனாம் உடையவன் இல்லையா கண்ணன், எளியவர்க்கு எளியவராய் அடியவர்க்கு அடியவராய் இருந்து மோட்சத்திற்கான வழியை காட்டுபவன் இல்லையா கண்ணன். அந்த கண்ணன் ஒருவனை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் பரமாத்மாவை தவிர வேறு யாரிடமும் மோட்சத்தை வேண்டாமல் அவனிடமே சரணாகதி அடைந்த ஆட்சிமார்கள். வசுதேவ வது ஸ்தனந்தயம் தத்து. அப்படி அந்த கண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், வசுதேவ வது வசுதேவரின் பத்தினியான தேவகியிடம் ஸ்தனந்தயம் தத்து பால் குடிச்சுட்டு இருந்தாராம். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், என்னது கிருஷ்ணர் தேவகிட்ட பால் குடிச்சாரா? கிருஷ்ணர் பிறந்த உடனே தான் வசுதேவர் கிருஷ்ணனை கொண்டு போய் கோகுலத்துல விட்டுட்டார், அப்புறம் எப்படி கிருஷ்ணர் தேவகிட்ட பால் குடிச்சார் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். கம்சவதம் ஆனோடனே அப்பா அம்மாவை சிறைச்சாலையிலேருந்து விடுவிப்பதற்காக கிருஷ்ணன் வருகிறார். அப்போ அப்பா அம்மா கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார்.
அப்பா அம்மா ஐம் யுவர் சன் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் வந்து தேவகி கிட்ட பால் குடிச்சார் அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்களாம் கேட்கலாம், 10 வயசு குழந்தை வெக்கமே இல்லாம பால் குடிக்கிறதே அப்படின்னு. வியாக்கியாத்தார்த்தர் கொடுத்தவளவள் குடித்தவனவன் உனக்கு என்ன போச்சு அப்படின்னு. அப்போ அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது தேவகிக்கு எப்படி இருந்துதான் பேரானந்தம் பெற்றாலாம். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அந்த ஜெகத்குருவான அந்த கண்ணன் பால் குடிக்கும் போது எப்படி இருந்தாராம்? கிஷோர பாவதிருஷ்யம், அழகான இளமையான சின்னஞ்சிறு பாலகனாக தேவகியிடம் பால் குடிச்சார் அப்படின்னு தேசிகன் நமக்கு எடுக்கிறார். இத கண்ணன் தான் யார் அப்படிங்கறத கீதோபதேசத்துல எடுக்கிறார். அஜோபி சன் அவ்யய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிருஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயய. ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பரமாத்மாவாகிய நான் இருந்து அனுகிரகிச்சுருக்கேன் அப்படின்னு எடுக்கிறார். இத புரந்தரதாசர் எடுக்கிறார். எங்கன்னா ஜகதோதாரணா ஆடிசிதளே சோதா ஜகதோதாரணா ஆடிசிதளே சோதா ஜகதோதாரணா. ஊத்துக்காடு வெங்கட கவி அந்த பரமாத்மா சின்னஞ்சிறு பாலகனா நர்த்தனம் ஆடுறத நர்த்தன தில்லானா அப்படின்னு எடுக்கிறார். தாம் தீம் தரண தாம் கிட்டத கிட்டதாம் தீம் தரண தாம் கிட்டத கிட்டதாம் தீம் தரண தாம் தாம் தீம் தரண தாம் தித்தகிட தத்தகிட தத்தகிட தக்ருதின தொந்தாம் தீம் தரணதாம் தித்தகிட தத்தகிட தத்தகிட தக்ருதின தொந்தாம் தீம் தரணதாம் அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கட கவி எடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பரமாத்மாவாகிய நான் ஆனந்தமா இருந்து அனுகிரகிச்சுருக்கேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல எடுக்கிறார். அடுத்தது 7வது ஸ்லோகம். பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் கயோச்சித் விபுலோ லூகல கர்ஷகம் குமாரம் உலூகல பந்தனம். கண்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டுட்டு அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்கிறாராம். அப்போ அம்மா சொன்னா, கண்ணா நிறைய வெண்ணெய் சாப்பிட்டுட்ட, இதுக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு. ஆனா கண்ணனுக்கு வெண்ணெய் மேல இருந்த ஆசை போகவே இல்லை. அதனால அம்மா பண்ணி வச்சிருந்த வெண்ணெய் பானையெல்லாம் உடைச்சு கரெக்டா கை வைக்கலாம் அப்படின்னு போகும்போது அம்மா கிருஷ்ணனை பிடிச்சி அவ்வளோ பெரிய உரல், உலூக்கல கர்ஷகம், அவ்வளோ பெரிய உரல்ல யார கட்டி போட்டாலாம்? குமாரம், சின்னஞ்சிறு பாலகனா இருக்கக்கூடிய கண்ணனை கட்டி போட்டாலாம். இந்த யசோதை இருக்காலே சாதாரணப்பட்டவ கிடையாது. கண்ணன் தன்னுடைய மாடு மேய்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட அம்மா நான் போய் மாடு மேய்ச்சிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னா அவ சொல்லுவா, இப்ப வேண்டாம்டா கண்ணா, நான் உனக்கு வெண்ணெய் தரேன் பால் தரேன் அப்படின்னு ஆசை காட்டுவாளாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பாலும் தரேன் கல்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், வெண்ணெய் தரேன் பால் தரேன் அப்படின்னு ஆசை காட்டுவாளாம். ஆனாலும் கிருஷ்ணர் எப்படியாவது அடம் பிடிச்சு வெளியில போயிடுவார். அப்படி வெளியில போன கிருஷ்ணன் கொஞ்சம் லேட்டா எடுத்துனா கூட வரத்துக்கு யசோதை தவிச்சுன்னு இருப்பாளாம். ஆஹா என்னுடைய கண்ணனை இன்னும் காணுமே அப்படின்னு. வெண்ணெய் உண்ணும் என் வேணுகானனை இன்னும் காணனே என்ன செய்குவேன், வெண்ணெய் உண்ணும் என் வேணுகானன். அப்போ இப்படி தவிச்சுன்னு இருக்கும்போது கிருஷ்ணர் தோ வந்துட்டேமா அப்படின்னு வருவார் தானே நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா கிருஷ்ணர் வர்றதுக்கு பதிலா கிருஷ்ணர் யார் யாரெல்லாம் வம்பிட்டாரோ அத்தனை கோபிகா ஸ்திரீகளும் வந்துருவா யசோதா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. என்னன்னா
பந்தளவாகிலும் வெண்ணை தந்தால் தான் விடுவேன் என்று முந்துகிலை தொட்டிழுத்து போராடினான். அந்த வாசுதேவன் இவன்தான். யாரு? நம்ம கண்ணன் தான். அந்த வாசுதேவன் இவன்தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லாரும் போயிடுவா. அப்போ அம்மா காத்துட்டு இருப்பா, வரட்டும் இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் பொறுமையா ஆடிய செஞ்சு ஆத்துக்குள்ள வந்துட்டு கரெக்டா வெண்ணெய் பானைக்குள்ள கைய வைக்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டா யசோதாம்மா பிடிச்சி அவ்வளோ பெரிய உரல்ல கட்டி போட்டுருவா. அதுதான் உலூக்கல பந்தனம். இத ஆழ்வார்கள்லாம் எப்படி ரசிச்சிருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஆழ்வார் சொல்லுவார், கரெக்டா கிருஷ்ணர் வெண்ணெய் பானைக்குள்ள கைய விடலான்னு போகும்போது அம்மா வந்து பிடிச்சிட்டாருன்னு ஒரு ஆழ்வார் சொல்றார். இன்னொரு ஆழ்வார் எப்படின்னா முழுசா சாப்பிட்டுட்டு கடைசி வாய் அப்படி வழிச்சு எடுத்து வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு போகும்போது அம்மா வந்து பிடிச்சிட்டாருன்னு இன்னொரு ஆழ்வார் சொன்னார். இப்போ அந்த ஆழ்வாருடைய ஸ்டூடெண்ட் கேட்ட எந்த ஆழ்வார் கூறியது உண்மை அப்படின்னு. அப்போ ஆழ்வார் சொன்னாரா, 2 ஆழ்வார் கூறியது உண்மைதான். ஏன்னா கிருஷ்ணர் ஒரு நாள் வெண்ணெய் திருடினா பரவாயில்ல, அதே அவருடைய டியூட்டியா வச்சுட்டு இருந்தா 2 ஆழ்வார் கூறியது உண்மை அப்படின்னு. இப்போ உரல்ல கட்டிட்டு அவ அம்மா வந்து வேலை பார்க்க போயிடுவா. இப்போ சின்ன குழந்தை தானே கிருஷ்ணர், ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? அதனால இந்த உரலை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போகும்போது அவருக்கு ஒரு சந்தேகம். என்னதுன்னா, பின்னாடி ஒருவேளை அம்மா நம்மள பார்த்துட்டு இருக்காளோ அப்படின்னு பயத்துல கழுத்தை திருப்பி பார்ப்பாராம். ஆனா அங்க அம்மா இல்லையாம் பின்னாடி. அப்போ ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாராம். அவருடைய இதழ்கள் எப்படி இருந்துதான், அப்போது மலர்ந்த செந்தாமரை போல அவருடைய இதழ்கள் இருந்துதான். அவருடைய முகம் சூரியனை போல பளீர்னு இருந்துதாம் அவருடைய முகம். அப்போ அந்த உரலை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போகும்போது அங்க 2 மருத மரங்கள் ஜோடியா நிக்கிறது. அந்த 2 மருத மரத்துக்குள்ள போய் அந்த உரலால அந்த மரத்தை இடிக்கிறாராம். அப்போ அந்த மரத்துலேருந்து யாரோ 2 பேர் வரா. இது என்ன கதை அப்படின்னா, குபேர யக்ஷனுடைய 2 புத்திரர்கள் நலகோபரன் அப்புறம் மணிக்கிரீவன், இவ 2 பேரும் ஒரு தடவை நதிக்கரையில வஸ்திரமே இல்லாம குளிச்சுட்டு இருந்தா. அந்த வழியா வந்து நாரதர் பார்த்தார், சாஸ்திரத்துக்கு விருத்தமான வஸ்திரமே இல்லாம இவ 2 பேரும் மரம் மாதிரி குளிச்சுட்டு இருக்காளே, இவ மரமாவே போக கிடவுது அப்படின்னு நாரதர் சபிச்சுடுறார். அப்போலேருந்து காத்துட்டு இருக்கா இவ 2 பேரும். அப்போ கிருஷ்ணர் சின்னஞ்சிறு குழந்தையா அந்த மரத்துக்கு நடுவுல போய் தன்னுடைய ஸ்பரிசம் பட்டு அவ 2 பேருக்கும் சாப விமோசனம் கிட்டியது. யார் யாரெல்லாம் இந்த ஸ்லோகத்தை கேட்டு அனுபவிக்கிறாளோ அவளுக்கும் அந்த பரமாத்மாவால பாப விமோசனம் கிடைக்கும் என்பது சத்தியம். அடுத்ததாக அடியனுடைய சகபாட்டி ஸ்ரீசரண் அண்ணா அடுத்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியனோட சகபாட்டியான ருத்ரன் ரொம்ப அழகா 6-7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை சாதிச்சார். நம்ம இப்போ கோபால வம்சத்தியோட 8வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவாமி தேசிகன் 4வது ஸ்லோகத்துல நவநீத நாட்டியம் புரஸ்தாத் ஆவிர்பவத்துன்னு கண்ணனோட பால சேஷ்டிதங்களெல்லாம் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசையானது இப்போதான் அவருக்கு பூர்த்தி அடையுது. நிகட்டேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமாந்தைர் ஆதுனாபி மிருக்யமானம் யமளார்ஜுன திருஷ்டபால கேளும் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். நிகட்டேஷு நிஷாமயாமி நித்யம், கண்ணனை நான் எப்போதும் என் அருகிலேயே காண்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இது எப்படி சாத்தியமாகும்? கண்ணன் இருந்ததோ துவாபர யுகத்துல, சுவாமி தேசிகன் இருக்கிறதோ கலியுகத்துல. அப்படி இருக்கிறச்சே எப்படி இது நடக்கும்னு கேட்டா, இதுக்குதான் உருவ வெளிப்பாடுன்னு பேர். இப்போ ஒருத்தர் மேல நமக்கு அதி பிரீத்தியோ இல்ல பயமோ இருந்தா எங்க பார்த்தாலும் அவ தெரியற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாரீச்சன் எடுத்துப்போமே. ராவணன் மாரீச்சன் கிட்ட மாரீச்சனை வந்து பொன்மானா போய் சீதையை கவர சொல்றார். அப்ப மாரீச்சன் சொல்றானா, விரக்ஷே விரக்ஷேச்ச பஷ்யாமி, ராவணா எனக்கு எந்த விரக்ஷத்தை பார்த்தாலும் ராமன் மாதிரிதான் இருக்கு, எனக்கு அவன் மேல அவ்வளோ பயம், அவன்கிட்டயே நீ போ சொல்றியே அப்படின்னு. இது பயத்தினால் ஏற்படக்கூடிய உருவ வெளிப்பாடு. சுவாமி தேசிகனுக்கு இங்கு ஏற்பட்டது அதி பிரீத்தியினால் ஏற்படக்கூடிய உருவ வெளிப்பாடு. இதுக்கு விசிஷ்டாத்வைத பரமா சொல்லணும்னா
தர்ஷன சமானாகாரமான சாட்சா்காரம் அப்படின்னு சொல்லுவார். பெருமாளை நேரா பார்த்தா நமக்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அதை மானசீகமாவே தருவார் பகவான். பெருமாளோட அனுகிரகத்தினால் சுவாமி தேசிகன் இந்த நிலையில கண்ணனை அனுபவிக்கிறார். தான் அனுபவிக்கும் கண்ணன் எப்பேற்பட்ட பெருமையை உடையவன்னா, நிகமாந்தை ஆதுனாபி விருக்கியமானம். நிகமம் அப்படின்னாலே வேதம் அர்த்தம். அந்த வேதத்துக்கு அந்திம பாகம் உபனிஷத். அந்த உபனிஷத்தே இன்னி வரைக்கும் பகவான் எப்பேற்பட்டவன்னு தேடிட்டு இருக்கான். இததான் ஆழ்வாரும் நான்மறைகள் தேடி ஓடும் செல்வா அப்படின்னு சாதிக்கிறார். அந்த பகவான் எனக்கு காட்சி அளிக்கிறான்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ நம்ம எல்லாரும் கேட்கலாம், நிகமாந்தத்தை படிச்சதால தானே நம்ம சுவாமி தேசிகன் நிகமாந்த தேசிகன்னு கொண்டாடுறோம். அப்படி இருக்கிறச்ச நிகமாந்தம் எப்படி பார்க்கல, சுவாமி தேசிகன் எப்படி பார்த்தாருன்னு கேட்டா, நிகமாந்தங்கள்லாம் பகவானை பார்க்கறதுக்கான வழி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் கண்ணன் தான் அடைய வேண்டிய பொருள், கண்ணன் தான் அதற்கான வழின்னு, கண்ணனே உபாயம் கண்ணனே உபேயம் இருந்ததாலதான் அவளால அடைய முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. இப்படி இந்த இடத்துல பெருமாளோட பரத்துவத்தை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த உபனிஷத்தே பார்க்க முடியல பகவான். தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலை சாதிக்கிறார், பெண்ணுனாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தாம் செய்தார் வெள்ளி நிற்ப. பிரம்மா சிவன் அதே மாதிரி முனிவர்கள் பல யுகங்களா தவம் பண்ணி கியூல வெயிட் பண்றாளாம் பெருமாளை பார்க்க. ஆனா அந்த பகவான் என்ன பண்ணா, விண்ணுளார் வியப்பவன் தாரை கண் அருளை இந்த கண்ணுரா உன்னையன்னோ கழகனாய் கருதுமாறே. அந்த பகவான் அவளுக்கெல்லாம் காட்சி கொடுத்தானா கொடுக்கலையான்றது வேற விஷயம். ஆனா கஜேந்திரன் ஆதி மூலமே பரமே பரமேன்னு கூப்பிட்டதற்காக மீன்மலர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றழிந்து காணவர் வேளம் கையெடுத்தளர கராதன் காலினை கதுவ யானையின் துயர் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானேன்னு வேகமா அங்கேருந்து பறக்கடிச்சு ஓடி வந்தாரே, அவருடைய சௌலபியம் எத்தனை அப்படின்னு சாதிக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, நிகமாந்தத்தால பார்க்க முடியல. ஆனா அந்த பகவான் என்ன பண்றான்னா, யமலார்ஜுன திருஷ்டபால கேளும்னு அந்த மரங்களுக்கு தன்னோட பால சேஷ்டித்தங்களை காட்டிட்டு இருக்கானா. அந்த மரங்கள் குறுக்கு வழியில போய் பகவானுடைய எல்லா பால சேஷ்டித்தங்களையும் சேவிச்சிருக்கு. கண்ணன் தவழ்ந்தது, கண்ணன் நவநீத நாட்டியம் ஆடினது, கோபிகா ஸ்திரீகள் பின்னாடி தாவோடினது, யசோதைய தம்பினாடி ஓட வச்சது, அதே மாதிரி யசோதை கண்ணனை உரல்ல கட்டி போட்டது, இது வரைக்கும் சேவிச்சா. ஏன் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கண்ணனை உரல்ல கட்டி போட்டா யசோதை. இததான் ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பகவான்னு சொல்ற. அந்த பகவான் சம்சார சாகரத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த யமலார்ஜுன மரங்களுக்கு விமோசனத்தை கொடுத்தார். அது மட்டுமின்றி மன நிம்மதியையும் கொடுத்தார் அவளுக்கு. இப்படி அந்த பகவான் யமலார்ஜுன மரங்களுக்கு பால சேஷ்டி தங்களை காமிச்சார். அதே பால கண்ணனை இப்போது நான் சேவிக்கிறேன்ற சுவாமி தேசிகன். அது மட்டுமா, யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம், யமுனைய சாட்சியாக கொண்டு பகவான் ராசக்கிரீடையை பண்ணார். அப்போ அந்த யமுனை யுவாவான பகவானை சேவித்தது. அந்த பகவானை இப்போ நான் சேவிக்கிறேன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆண்டாள் கண்ணனை பத்தி பாடும்போது தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு தூய பெருநீர்னு ஒரு அட்ஜெக்டிவ் சேர்க்கிறார். ஏன்னா வசுதேவர் கண்ணனை மதுரை ஜெயிலேருந்து கொண்டு வரும்போது அந்த யமுனையானவள் வழிவிட்டாளாம். அதனால தூய பெருநீர்னு கிருஷ்ண கைங்கரியத்துல ஈடுபட்டதால ஒரு அட்ஜெக்டிவ் அந்த யமுனை. இதனால கண்ணனுக்கும் யமுனையின் மீது பிரீத்தி ஜாஸ்தி. அதனால ராசக்கிரீடைய யமுனைய சாட்சியா வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு இரவு 5 லட்சம் கோபிகா ஸ்திரீகளோடு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டார் பகவான். 2 கண்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை, 2 கோபிகைக்கு நடுவுல ஒரு கண்ணன்னு கிருஷ்ணானுபவத்தை கொடுத்தார். யாரின் சாட்சியாக? யமுனையின் சாட்சியாக கொடுத்தார். அந்த யுவாவான பகவானை இப்போது நான் சேவிக்கிறேன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இதோட 8வது ஸ்லோகமானது பூர்த்தியாகுது. இப்போ கண்ணனை சேவிச்சாச்சு. அந்த கண்ணனுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஆசையானது ஏற்படும். இததான் 9வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பதவீம் அடவீயசீம் விமுக்தேகே அடவி சம்பதம் அம்புவாகயந்தி அருணாதர சாபிலாச வம்சாம்
கருணா காரண மானுஷீம் பஜாமி. காரண மானுஷீம் பஜாமி. பஜாமி அப்படின்னாலே பஜிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது பஜ சேவாயாம்னு தாத்து. சேவை அப்படின்னாலே கைங்கரியம் அர்த்தம். தான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. யாருக்கு? நம்மளை போல கர்மா கதீனமா பிறக்காம ஒரு காரணத்தினோடும் கருணையோடும் பிறக்கும் அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். என்ன காரணத்தினால பிறக்கிறார்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாள் சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டணும்ன்றதுக்காகவும் பிறக்கிறார். அந்த பகவானுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் சுவாமி தேசிகன். அந்த பகவான் எப்பேற்பட்டவன்? பதவீம் அதவீயசீம் விமுக்தேகே. மோட்சத்துக்கே நேரான வழியாக இருக்கார். விமுக்தேகேனா மோட்சம். மோட்சத்துக்கு ரெண்டு வழிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பக்தி யோகம், மற்றொன்று பிரபத்தியான சரணாகதி. கண்ணன் கீதையில பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் இதெல்லாம் பத்தி அர்ஜுனனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். இதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் கேட்டுட்டு அர்ஜுனன் அப்பயும் ஒரு கன்ஃபியூஸ்டா கவலையா இருக்கான். பெருமாள் எப்படி அடையிறது? ஏன்னா அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு ப்ராசஸ். இப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போது கண்ணன் இதை பார்த்துட்டு சொல்றார், மாசுச்சஹா கவலைப்படாதே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம்யேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. எவன் ஒருவன் எல்லா தர்மத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணாகதி செய்கிறானோ அவனுடைய பாவத்தை நீக்கி நான் மோட்சத்தை தருகிறேன்னு சாதிக்கிறார். இத கண்ணன் கீதையில சொல்றார். வேதங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நானிய பந்தாக அயனாய வித்யதே ஞாசம் விதி பிரம்மன்னு. பெருமாள் அடையறதுக்கு பெருமாள் ஒருவன் தான் வழி அப்படின்றது. சுவாமி தேசிகன் ஞாச தசகத்துல ஏதத் தேஹா வசானேமாம் துவத்பாதம் பிராபயஸ்வயம் அப்படின்னு பெருமாள் பிரபத்தி அப்படின்ற வழியில நம்ம பெருமாளை அடைய முடியுமா? அந்த பிரபன்னனுடைய ஆத்மா உடலை விட்டு, அதாவது சரீரத்தை விட்டு பிரியும் போது அது மோட்சத்தை நோக்கி செல்கிறதுன்னு சாதிக்கிறார். இப்படி பகவானே ஒரு பிரபத்தி மார்க்கமா இருக்கார். அதுதான் இங்க இந்த இடத்துல பதவி மதவி விமுக்தேகன்னு முக்திக்கு நேர் வழியாக இருக்காருன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த பகவானுடைய கருணை எப்பேற்பட்டது? அடவி சம்பதம் அம்புவாக யந்தி. அம்புவாகம் அப்படின்னாலே நீருண்ட மேகம், கார் மேகம் அர்த்தம். கார் மேகம் என்ன பண்ணும்? மழையை பொழிஞ்சு காட்டையும் நாட்டையும் செழிப்பா வச்சிருக்கோம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சென்னை. என்ன நடந்தாலும் அங்க மழையே பெய்யாது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது மழை காட்டையும் நாட்டையும் செழிப்பா வச்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கார் வண்ணன் கருணை என்னும் மழையை பொழிஞ்சு பிருந்தாவனம் என்னும் காட்டை செழிப்பா வச்சிருக்கான். கார் மேகங்கள் குறிப்பிட்ட சமயத்துக்கு மட்டும்தான் மழையை பொழியும். ஆனா கண்ணன் எப்போதும் கருணை மழையை பொழிகிறான். இப்படி பிருந்தாவனத்திற்கு செழிப்பு கொடுப்பதோடு அவன் அதுக்கு ஒரு செல்வமாகவும் திகழறான். அப்படின்றதான் அடவி சம்பதம் அம்புவாக எந்தியம்னு சாதிக்கிறான். அந்த கண்ணனுக்கு இன்னார் இனியார்னா வேறுபாடு கிடையாதான். எல்லாருக்கும் தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பான்றத அருணாதர சாபிலாஷ வம்சான்னு சாதிக்கிறார். அருணாதரனாலே சிவந்த உதடுகள்னு அர்த்தம். தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில ரங்கநாதரை வர்ணிக்கும் போது பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன்னு சாதிக்கிறார். ஆண்டாளும் கண்ணனை நாச்சியார் திருமொழியில பாடும்போது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ பவழ செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோன்னு அந்த கண்ணனோட அதரங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா அந்த அனுபவம் யாரு கிடைச்சிருக்கு? நித்தியசூரியான சங்காழ்வானுக்கும் இந்த அச்சேதனமான புல்லாங்குழலுக்கும் தான் கிடைச்சிருக்கான். இதை எண்ணிதான் தேவநாத பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தேன்னு. அந்த உதடுகள் யாரால் அனுபவிக்கப்பட்டிருக்கு? சங்காலையும் அந்த வம்சியினாலையும் அனுபவிக்கப்பட்டிருக்கு. அந்த உதடுகளை எண்ணி என்னுடைய புத்தியானது செல்கிறதுன்னு நாயிகா பாவத்தை சாதிக்கிறார். இப்படி சிவந்த உதடுகளை உடையவன் பகவான், அதுல ஆசையுடைய புல்லாங்குழலை ஏந்தின்னு இருக்காராம். அவன் கருணா சுரூபி. அந்த பகவானை நான் இப்போது பஜிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இப்படி கிருஷ்ணனை அனுபவிச்சாச்சு. 9வது ஸ்லோகம் இதோட முடியாது. 10வது 11வது ஸ்லோகத்தை அடியனுடைய சகபாட்டியான திரையம்ப தொடங்குவார். நமஸ்காரம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.
சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ண கோபால விம்சதியை பார்த்துட்டு வரோம். இப்போ 10வது 11வது ஸ்லோகங்களை பார்க்க போறோம். 10வது ஸ்லோகம் அனிமேஷ நிஷேவணீய மக்ஷ்ணோஹோ அஜஹத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தே கலஹாயுத குந்தலம் கலாபைஹி கரணோன்மாதக விப்ரமம் மகோமே. இந்த 10வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் கிருஷ்ணரோட திருமேனி எப்பேற்பட்டதுன்னு வர்ணிக்கிறார். அனிமேஷ நிஷேவணீய மக்ஷ்ணோஹோ, கண் இமைக்காத ரசிக்க வேண்டிய அத்தனை அழகை கொண்டது கிருஷ்ணரோட திருமேனி. கோஸ்வாமி துளசிதாஸ் ஹிந்தியில ரொம்ப அழகான ஒரு பத்தியம் எழுதியிருக்கார் கிருஷ்ணரோட அழகை பத்தி. கனஷ்யாம காம அநேக சவி லோகாபிராம மனோகரம். அது அந்த கருத்த நீலமேகம் போல திருமேனி, கோட்டி மன்மதர்களுக்கு சமானமான அழகு. இத பாட்டா பாடணும். घनश्याम काम अनेक छविलोकाभिराम मनोहरम किंजल्क वसन किशोर मूर्ति भूरि गुण करुणा कदम गोपाल गोकुल वल्लभी प्रिय गोप गोसुत वल्लभम. இப்படி கிருஷ்ணர் பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மதகான்னு இருக்கிறவரோட அழகை பார்க்கும்போது ஒரு வாட்டி கண்ணிமைக்கும் போதும் ஒரு செகண்ட் அவர் தரிசனத்துல போறதுங்கிறதுனால அனிமேஷ நிஷேவணிய மக்ஷ்ணோ, கண் இமைக்காத ரசிக்க வேண்டிய அத்தனை அழகோட இருக்கு கிருஷ்ணரோட திருமேனி. அஜஹத் யௌவனம், யௌவனம்ங்கிறது அவரை விட்டு போகவே போகாது. எப்பவுமே நித்திய யுவா நித்தியகுமாரனா இருக்கார் பகவான். கிருஷ்ண கர்ணாமிரதத்துல வரும் தாருண்ய சம்பலித சைஷவ வைபவேன. அதாவது இந்த யௌவனம்ங்கிறது கொஞ்சம் அப்படியே லேசா தொட்ட ஒரு பால்யத்தோட இருப்பாரான் கிருஷ்ணர். அதாவது எப்பவுமே பகவான் சின்ன பையனா நித்தியகுமாரனா இருக்கார். அஜஹத் யௌவனம். கலஹாயுத குந்தளம் கலாபைகி, பகவானோட முகத்துக்கு மேல கேசம், கேசத்துக்கு மேல மயில்பீலி. இந்த கேசமும் மயில்பீலியும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்குமா, யார் இன்னும் அழகு, யாரு பக்தாள் கண்ணை பறிக்கிறான்னு. சுவாமி தேசிகன் பிராகிருதம்னு ஒரு பாஷை, விச் இஸ் பை தி வே எக்ஸ்டிங்க்ட் நவ். அந்த பிராகிருதம்ங்கிற ஒரு பாஷையில அச்சுத சதகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கு. அந்த கிரந்தத்துல வரும் முகச்சந்த மோழி தினார மஜ்ஜட்டியோ துஜ்ஜசிஹுர பாரந்தாரோ. பகவானோட முகம் பௌர்ணமி சந்திரன் மாதிரி இருக்கான். முகத்துக்கு மேல இருக்கிற அந்த சுருண்ட கேசம் நைட் ஸ்கை மாதிரி இருக்கு. that it sets the tone for his face. அந்த கேசத்துக்கு மேல இருக்கிற மயில்பீலி அது இன்னும் அழகு. ஏன்னா கிருஷ்ணர்னாலே நம்மளுக்கு மயில்பீலி தான். அந்த மயில்பீலி எப்படி இருக்குன்னு யாதவாபிரத்தை சொல்றார். அனுஷ்ரவாணாம் அவதம்ச பூதம் பர்ஹாவதாம்சேன விபூஷயந்தி அதிவ்யா சர்மதிருஷைவ கோபி சமாதி பாஜாம் அபஜத் சமாதிம். ஒரு நாள் என்ன பண்றா, கிருஷ்ணர் காட்டுக்கு போகும்போது ஒரு கோபிகா ஸ்திரீ கீழே இருக்கிற ஒரு மயில்பீலி எடுத்து கிருஷ்ணர் தலையில மாற்றாளாம். என்ன ஆச்சா, கஷ்டப்பட்டு எத்தனையோ ஜென்மாக்கள் பிரயாசம் பண்ணி யோகிக்கள் அடையக்கூடிய அந்த சமாதி நிலைய எந்த பிரயாசமும் பண்ணாம அந்த க்ஷணமே அடைஞ்சுட்டாலாம். அது என்ன சொல்ல வர, சமாதிங்கிறது மனக்கண்கள்ல பகவானோட ரூபத்தை வித்தவுட் எனி அதர் தாட் அப்ஜெக்ஷன் ஆர் பிரேக் செய்வச்சுட்டே இருக்கிறது. கிருஷ்ணர் இந்த மயில்பீலியோட இருக்கிற கிருஷ்ணரோட அழகு இவ கண்ணை பறிச்சு கொஞ்சம் இப்படி அப்படியே நகர விடல, அப்படி ஈர்த்து மயக்கி வச்சுட்டார். சமாதிங்கிற நிலையை அந்த க்ஷணமே அடைஞ்சுட்டாலாம். அத்தனை அழகு அந்த மயில்பீலிக்கு. அந்த மயில்பீலியும் அவரோட சுருண்ட கேசமும் யார் இன்னும் அழகுன்னு போட்டி போட்டுக்கிறது. கலஹாயுத குந்தடம் கலாபைகி கரணோன்மாதக விப்ரமம் மகோமே. கரணோன்மாதக விப்ரமம்னா இந்திரியங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய கிருஷ்ணரோட திருமேனின்னு அர்த்தம். ஆனா இன்னும் விசேஷமான ரொம்ப அழகான அர்த்தம் இருக்குங்க. கரணோன்மாதக விப்ரமம்னா இந்திரியங்களை பைத்தியம் பிடிக்கிற வைக்கிற ஒரு நிலைய போல ஒரு நிலையை அடைய வைக்கக்கூடிய திருமேனின்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு திருவாய்மொழியை பார்க்கணும். திருவாய்மொழியில நம்மாழ்வார் கிருஷ்ண விஸ்லேஷத்துல, அதாவது கிருஷ்ணட்டேந்து பிரிஞ்சு நிறைய பதிகங்கள் பாடுவார். தன்னையே ஸ்திரீ பாவத்துல பகவானுக்கு ஒரு காதலி பெண்ணா பாவிச்சு பாடுவார். அதுல ஒரு பதிகத்துல இந்த பொண்ணு, அதாவது நம்மாழ்வார் ஸ்திரீ பாவத்துல ரொம்ப கிருஷ்ண விரகத்துல இருக்கிறதுனால அவளுக்கு எதை பார்த்தாலும் கிருஷ்ணன் ஞாபகம் தான் வருது. என்ன பண்றாளாம், அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள். இந்த பொண்ணு நிக்கிறா, எதற்கு நெருப்பெறியது,
இந்த பொண்ணு ஓடி போய் நெருப்பை கட்டி பிடிச்சிருந்து ஹே கிருஷ்ணா அச்சுதா தேஜோமயமா வந்துட்டேன்னு கடிக்கிறாளாம். அப்படி இந்திரியங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிற ஒரு நிலையை அடைய வைக்கக்கூடிய திருமேனி கிருஷ்ணனோட. அதாவது இது பக்தியோட உத்கர்ஷத்தை சொல்றது, நெகட்டிவா இல்லை. கரணோன்மாதக விப்ரமம் தத் மகா மே சித்தே ஆவிரஸ்து. அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட திருமேனி, கண்ணிமைக்காத ரசிக்க வேண்டிய அத்தனை அழகான திருமேனி, யௌவனம்ங்கிறது விட்டு போகவே போகாத திருமேனி, தலையில மயில் பீலியும் கேசமும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கூடிய கிருஷ்ணரோட திருமேனி என் மனசுல ஆவிர்பவிச்சு எப்பவுமே பிரகாசிக்கட்டும் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றார். அடுத்தது 11வது ஸ்லோகம். அனுயாயி மனோஜ்ஞ வம்ச நாளைஹி அவத்து ஸ்பர்ஷித வல்லவி விமோகைஹி அனகஸ்மித சீதலை ரசௌமாம் அனுகம்பா சரிதம்புஜை ரபாங்கைஹி. இந்த ஸ்லோகத்துக்கு விஷயமே கிருஷ்ணரோட கடைக்கண் அபாங்கம். ரொம்ப அழகா ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சு இந்த கடைக்கண்ணை வர்ணிக்கிறது. அனுகம்பா சரிதம்புஜை ரபாங்கைஹி. அதாவது கிருஷ்ணரோட ஹிருதயத்துல அவரோட காருண்யம், அவரோட தயா வழிஞ்சு ஒரு நதியா ஓடுறதான். அந்த காருண்யம்ங்கிற நதியில பூத்த தாமரை பகவானோட கடைக்கண்கள். அனுகம்பா சரிதம்புஜை ரபாங்கைஹி. அது இது ஆகம சாஸ்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு. பகவானோட கண்கள், அந்த கண்கள் தான் அவர் காருண்யம் பிரகடனமான இடமா. அதைதான் இங்க கவிதா நயமா சொல்றாரு. அனுகம்பா சரிதம்புஜை ரபாங்கைஹி. கிருப்பைங்கிற நதியில பூத்த தாமரைகள் அவரோட கடைக்கண்கள். இது எப்படி இருக்கு? அனுயாயி மனோஜ்ஞ வம்ச நாளைஹி. தாமரைங்கிறது இருக்குன்னா அதுக்கு எப்பவுமே தண்டு இருக்கணும்ல. பகவானோட கடைக்கண்கிற தாமரைக்கு தண்டா இருக்கிறது அவர் கையில வச்சுட்டு இருக்கிற புல்லாங்குழல். எப்படி இருக்கு புல்லாங்குழல்? அனுயாயி மனோஜ்ஞ வம்ச. பகவான் அந்த ஓரக்கண்ணால பின்னாடி இருக்கிற கோபிகைகளை பார்க்கும்போது கையில வச்சுட்டு இருக்கிற புல்லாங்குழல் கூட வர மாதிரி இருக்குல்ல அவர் பார்வைக்கு. அதான் அனுயாயி மனோஜ்ஞ, கூட வரக்கூடிய அந்த புல்லாங்குழலை தண்டா வச்சுருக்கு. மனோஜ்ஞ வம்ச ரொம்ப அழகா இருக்கான் புல்லாங்குழல். பட்டதிரி வர்ணிக்கிறார் நாராயணத்துல. பாஹுத்வந்த்வேன ரத்னோஜ்வல வலயபிருதா சோணபாணி பிரவாளேன உபாத்தாம் வேணுநாளீம் பிரசிருத நகமயூகாங்குலீம் சங்கசாராம். கிருஷ்ணர் கையில 2 கையிலும் வளையல் போட்டுருப்பார். அந்த வளையல்ல வெவ்வேறு கலர் ரத்னங்கள் பதிச்சிருக்கு. அவர் உள்ளங்கை பவழம் போல செவந்திருக்கு. அவர் விரல்ல இருக்கிற நகங்கள் ஒளி வீசிண்டு தேஜோமயமா இருக்கு. இப்பேற்பட்ட கைகளால் அந்த புல்லாங்குழலை பிடிக்கும் போது அந்த வளையல்ல இருக்கிற ரத்னங்கள், உள்ளங்கையில் இருக்கிற அந்த ரெட்டிஷ் கலர், நகத்துல இருக்கிற ஒளி எல்லாம் சேர்ந்து கன்வர்ஜ் ஆகி அவ்வளோ கலர்ஃபுல்லா அழகா தெரியுமா. அப்பேற்பட்ட அனுயாயி மனோஜ்ஞ வம்ச நாளைகி, கூட வரக்கூடிய அந்த அழகான புல்லாங்குழலை தான் தண்டாக கொண்டிருக்கு பகவானோட கடைக்கண்கள். அவத்து ஸ்பரிஷித வல்லவி விமோகைகி. இந்த கடைக்கண் பார்வைப்பட்ட கோபிகைகள் அவளுக்கு அத்தனை காம மோகத்தை தருதான். அதாவது பகவான் கொஞ்சம் லேசாவே இந்த கடைக்கண்களால கோபிகைகளை பார்த்துட்டா அவளோட அந்த கிருஷ்ண பிரேமையும் கிருஷ்ண காமமும் அப்படியே பெருக்கி பொங்கும். விஷ்ணு புராணத்துல வரும், கிருஷ்ணே நிபத்த ஹிருதயா. கோபிகைகள் எப்படின்னா கிருஷ்ணட்ட ஹிருதயத்தை அப்படியே கட்டிட்டாளாம். Krishna's glances over the gopikas cast over them a spell of divine intoxication and infatuate them with an abundance of love towards him. அப்பேற்பட்ட அந்த கடைக்கண்கள் அதை பட்டாலே கோபிகைகளோட காம மோகம் அப்படியே வளரும். அவத்து ஸ்பரிஷித வல்லவி விமோகி அனகஸ்மித சீதலகி. இதுதான் ரொம்ப முக்கியமான பாகம். அந்த கடைக்கண் பார்வைங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகான அந்த பொன்சிரிப்போட இருக்கு. பொன்சிரிப்போட வரதுனால குளிர்ச்சியா இருக்கும். இந்த சிரிப்பை வர்ணிக்கிறார். அனகஸ்மித. அனகனா தோஷங்களே இல்லாதன்னு அர்த்தம். ஸ்மிதனா சிரிப்பு. தோஷங்களே இல்லாத சிரிப்புன்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா, ஒண்ணு சிரிப்புக்கு தோஷங்கள் இல்லை, 2வது சிரிப்பை யாரெல்லாம் தியானம் பண்றாளோ அவளோட அத்தனை துக்கங்களும் தோஷங்களும் போயிடுமா. பாகவதத்துல வரும். அப்பேற்பட்ட அந்த பரம பவித்திரமான சிரிப்போட இருக்கிறதுனால அவ்வளவு குளுமையா குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த சிரிப்பு இல்லாத பகவான் கடைக்கண்ணால பார்த்தோம்னா அது உஷ்ணமா இருக்கும். கோப பார்வை தானே அது. துஷாசன கௌரவ சபையில எரிச்ச பார்வை அது. இந்த கோபத்துல பகவானோட பார்வை ரொம்ப அழகான சிரிப்போட வரதுனால பக்தாரோட மனசை அப்படியே குளிர்விக்கிறது. இந்த திருப்பாவைக்கு ரெஃபரன்ஸ் பண்ணியே ஆனும். 22வது பாசுரம் அங்கன்மா ஞானத்து பாசுரத்துல ஆண்டாள் சொல்லுவா, செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. கிருஷ்ணா நீ என்ன பண்ணும், உன்னோட அந்த கடைக்கண்களால கொஞ்சம் கொஞ்சமா நீ எங்களை பாரு, முழு கண்ணால பார்க்காத. முழு கண்ணால பார்த்தா அது காருண்ய வெள்ளம் மாதிரி எங்களால தாங்க முடியாது.
அந்த கண்ணோரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட அத்தனை தோஷங்களும் போய், எங்களோட பாபங்கள் போய், எங்களோட துக்கங்கள் போய், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பார்வையை அனுகிரகம் பண்ணிடுமே. அதே தான் இங்க சொல்றார். அபாங்கைகி, அவர் முழு கண்ணு சொல்லிய கடைக்கண் தானே சொல்றார். அந்த கடைக்கண்கள் மூலமாக கிருஷ்ணன் என்ன காப்பாற்றட்டும். எப்பேற்பட்ட கடைக்கண்கள்? கூட வரக்கூடிய அழகான புல்லாங்குழ தண்டாக கொண்ட அந்த கடைக்கண்கள், அந்த கடைக்கண் பார்வைப்பட்ட கோபிகைகளுக்கு அத்தனை காம மோகத்தை தரக்கூடிய அந்த கடைக்கண்கள், அழகான பொன்சிரிப்போடு வருத்தினால குளிர்ச்சியா இருக்கிற அந்த கடைக்கண்கள், அந்த கடைக்கண்கள் மூலமாக கிருஷ்ணர் என்னுடைய தாபத்திரயத்தையும் சமனம் பண்ணி, என் விரக தாபத்தையும் சமனம் பண்ணி, எனக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பிரார்த்தனை பண்றாரு. பார்த்தா மாதிரி இந்த கோபால வம்சத்தைங்கிறது முழுக்க முழுக்க அனுபவம் தான், கிருஷ்ணானுபவம் தான். வெறும்னு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்தோத்திரமா இல்லாத, இவ்வளவு ஒரு பர்சனல் லெவல்ல இத்தனை இமோஷன்ஸோட சுவாமி தேசிகன் இத்தனை பக்தியோட இந்த ஸ்தோத்திரத்துல கிருஷ்ணரோட குணங்களையும் அவரோட திருமேனியையும் அவருடைய ரசத்தை அனுபவிச்சிருக்க. இன்னைக்கு இந்த கோபால விஷயத்தை நாங்க வழங்கும் போது வந்த அத்தனை பேருக்கும் எங்க எல்லா சிஷ்யாள் சார்பிலையும் கிருத்தகத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த துஷ்யந்த் சுவாமிக்கும் எங்களோட கிருத்தகத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 11 ஸ்லோகங்கள் மட்டும்தான் பார்த்திருக்கோம். இன்னும் 10 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை எங்களோட மற்ற 5 சகபாட்டிகள் 21ஆம் தேதி அன்னைக்கு இங்கே சொல்றா. அதுக்கும் நீங்க எல்லாரும் வந்து கேட்டு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சு முடிச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாதனை வேதாந்த. Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mat, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.